GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. AC வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் AC. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். இன்னும் தேர்தலுக்கு 37 நாள் தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை முனை போட்டி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இன்றைக்கி தேதிக்கு 4 முனை போட்டி இருக்கிறதா தான் பார்க்குறேன். அதில் 4ல் வந்து 1 vs 2 தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. 3 and 4 வந்து கட்டாயமாக தேர் இந்த பேட்டில் அதில் போரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து டிசிஷன் மேக்கர்ஸாக, ஸ்பாய்லராக, கிங் மேக்கராக இருப்பாங்க, நோ டவுட். நான் ஏற்கனவே வேறு ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருந்தேன். எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் வந்து போட்டியில் இருக்கிறாங்க. யார் வெல்வது என்று தீர்மானிக்கிறதுல விஜயும் சீமானும் இருக்கிறாங்க, நோ டவுட். 1 and 2 அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அப்போது திமுக அதிமுக இந்த அதுதான் ப்ரிடாமினண்ட்டான போட்டி. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த நம்பர் 2க்கான டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நீங்கள் கிரவுண்டில் பார்ப்பீங்க. விஜயனுடைய இந்த தாக்கம்ங்கிறது சுத்தமாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நல்லா இருக்குது. எப்படி இல்லைன்னு சொல்ல, நான் தான் உங்களுக்கு சொன்னேன் 1 and 2ல் யார் 1 யார் 2 தீர்மானிக்கிற இடத்துல இந்த 2 பேருமே இருப்பாங்கன்னு சொன்னேன். அப்புறம் தாக்கமே இல்லைன்னு. தாக்கம் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்லை. அது யார் விஜயை ஒத்துக்கூடாது. நீங்கள் போய் ஜான் ஆரோக்கியம் கேட்டு பாருன்னு சொல்லுவார். 2026 ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுமே. நீங்கள்லாம் தான் உணர்ச்சிப்பட்டு இருக்கீங்க, மீடியாக்களில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. எப்படியாவது இந்தியா அலையன்ஸுக்கு கம்மியாயிருச்சு, இவங்க வந்துட்டாங்க முந்திட்டாங்கன்னு சொல்லாமான்னு பார்க்குறீங்க. தட் இஸ் நாட் த ஃபேக்ட்னு அவருக்கே தெரியும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அவங்க வந்து தே ஹேவ் கிரியேட்டட் ஹியூஜ் இம்பாக்ட். அதை நான் மறுக்கல. அவர்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தலையாங்கிறது நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை. நல்ல தாக்கம் இருக்குன்னு நான் சொல்லுவார். அட்லீஸ்ட் 15% ஓட்டு எடுப்பாங்கிறது கம்மியான தாக்கமாக என்ன? ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் 15% ஓட்டு வாங்கினா பல முறை சொன்னது போல் ஏடிஎம்கே டிஎம்கே பிறகு எந்த கட்சியும் அவ்வளோ ஓட்டு வாங்கினதில்லை. இந்த 2 கட்சி தான் அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு. ஆரம்பத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற கட்சிகள் இவன் 2. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது இந்த கட்சியாக தான் இருக்க போகுது, அதிமுக திமுகவுக்கு பிறகு. அதெல்லாம் ஒரு தாக்கம் இல்லை. ஆட்சியை பிடிக்கிறது இருக்கானா? இல்லை, தாக்கம் இருக்கானா? 100% இருக்குது. ஆட்சியை பிடிக்க முடியுமானா 2026 இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு டெக்னிக்கலாக கரெக்டாக எக்ஸாக்டாக பிரசிடென்ட்டாக யார் சொல்ல முடியும் சொல்லுங்கள். தாக்கம் அப்படின்னா அப்போ அது பாதிப்பை யாராவது ஒரு கட்சிக்கு வந்து ஏற்படுத்தும். அது திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி யாருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறதான த்ரில்லே. அதில் உள்ள சஸ்பென்ஸு த்ரில்லே இதுதான். நான் நினைக்கிறேன் டிஎம்கேக்கு ஒரு போட்டு கூட இருக்கும், ஏடிஎம்கேக்கு ஒரு போட்டு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேச்சுக்கு சும்மா ஒரு உதாரணம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னால் 18% ஓட்டு வந்து டிவிக்கே வாங்குச்சுன்னு. அதில் 10% லாஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸுக்கும் 8% லாஸ் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் நினைக்கிறேன். ஸோ 2% வந்து ஏடிஎம்கே அட்வான்டேஜ் ஆகும். அந்த மாதிரி நான் சும்மா ஒரு குத்துமதிப்பு என்ன சொல்கிறேன். அது வந்து 2 பேருக்குமே இருக்கும். யாருக்குன்னு கணிக்க முடியும். நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் செஃபாலஜியில் நீங்கள் வந்து அந்த கருத்து கணிப்பெலாம் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க 3% வரைக்குமே வந்து ஒரு ஸ்விங்கை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் சொல்லுவாங்க. அது வந்து எப்படினாலும் போயிடலாம். 3% ஒருத்தர் அட்வான்டேஜ் எடுத்துட்டாருன்னா அவர் ஜெயிப்பார்னு சொல்லிட முடியாது. 3% ஒருத்தர் பின்னாடி இருந்தாருன்னா ஒருத்தர் தோற்றுவார்னு சொல்ல முடியாது. 3%ங்கிறதே வந்து எரர் மார்ஜின் தான். அது முன்ன போகலாங்கிறது. ஏன்னா 5,64,00,000 வாக்காளர் வாக்களிக்க போகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 5,000 பேர் 6,000 பேர் கேட்டுட்டு இவர் தான் ஜெயிக்க போகிறான்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்விங்கை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த எந்த சைடு இந்த வேவ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எக்ஸாக்டாக நம்ம வந்து அந்த நம்பர் சொல்லிட முடியாது. அப்போ வந்து அட்வான்டேஜ் ஏடிஎம்கே இருக்குது. அதில் வந்து ஏடிஎம்கே ஓட்டை கொஞ்சம் கம்மியாக ஸ்பாயில் பண்ணுறாரு, அதை விட அதிகமாக டிஎம்கே ஸ்பாயில் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அட்வான்டேஜ் வந்து இப்போது திமுக கூட்டணிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில சர்வேக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கு. தனிப்பெரும்பான்மையாக எந்த கட்சி அதிக அளவில் வாக்கு வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தாவேகாக்கு 19.2, திமுகவுக்கு 17.7 அப்படின்னு சொல்லி அண்மையில் இந்த லயலா முன்னாள் மாணவர்கள் எடுத்து அந்த கருத்து கணிப்பில் வந்திருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு 15.32 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அவங்க தான் சொல்லணும் எப்படி பண்ணாங்கன்னு. ஏன்னா ஒரு கருத்து கணிப்பை வந்து பொய் சரி அப்படின்னு சொல்கிற ஆளுத்துல நான் கிடையாது. ஏன்னா நான் கருத்து கணிப்பு நடத்துகிறேன். ஒவ்வொருத்தரும் நடத்துகிற விதம் வேறையாக இருக்குது. அதனால் அது அவங்க தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு படம் அவார்டு வாங்கிருச்சு அப்படின்னா இன்னொரு படம் வந்து மொக்க படம் படி அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து அந்த படத்தை அவார்டு சொல்லியிருக்காங்க, அவ்வளோ. அது மாதிரி இவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது அப்படி தான் உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது உண்மையாக இருக்கலன்னா அவங்க எப்படி பண்ணாங்கிற வச்சு தான். ஸோ இது அவங்க தான் கேட்கணும். என்னையே நீங்கள் கேட்டீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 சர்வே இப்போ ரீசெண்டாக இந்த எலெக்ஷனை ஒட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சர்வேல 3% வந்து டிஎம்கே அட்வான்டேஜ் எடுத்துச்சு. அடுத்த சர்வேல 3% ஏடிஎம்கே அட்வான்டேஜ் எடுத்துச்சு. 2 சர்வேலுமே இப்போ டிவிக்கு வந்து 20% எடுத்துச்சு. ஸோ வந்து அந்த ஸ்விங் வந்து இந்த பக்கம் மாறி வருதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி நடத்துறீங்கன்னு நீங்கள் என்கிட்ட பேட்டி கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு ஒவ்வொரு நம்பராக கேட்டீங்க. அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பிகாஸ் நாங்கள் நடத்துகிற சர்வே கீழே என்ன பண்ணாங்க, என்ன போனாங்க, என்ன பேசுனாங்க, யார் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். எந்தெந்த ஊரில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எனக்கு தெரியும். இது யாரோ நடத்துனாங்கன்னு சொல்கிறீங்க, அவர்கள் நடத்துனது எப்படின்னு அவங்க தான் சொல்ல முடியும். நாங்கள் கமெண்ட் பண்ணுறது சரியாக இருக்காது. இன்றைக்கி காலையிலேருந்து இன்னொரு கருத்து கணிப்பு கூட வெளியாகி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருக்கு. அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய சர்வேவும் அவங்க எடுத்த சர்வேவும் கிட்டத்தட்ட ஒன்று. அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ், அதிமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி நீங்கள் இல்லை, பெர்சன்டேஜ் வைஸாக ஐஏஎன்எஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த 2வது சர்வே நீங்கள் இப்போ சொல்கிறதும் நாங்கள் எடுத்த சர்வேவும் ஒரே மாதிரி இருக்குது.
ஆனால் ஒரே பதில் தான். அவங்க எப்படி எடுத்தாங்க அவ்வளோதான். அவங்க எதை வச்சு எடுத்தாங்க, நாங்கள் நம்பர்ஸ் நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் பர்சன்டேஜ் மட்டும் தான் சொன்னோம். அவங்க வந்து அதை வச்சுட்டு இவங்க 119 இவங்க 109ங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு 10-15 சீட் வந்து டிஎம்கேலன்ஸ் கம்மியாக வரும், 10-15 சீட்டு கூட வருங்கிற மாதிரி அவங்க சொல்லி நிப்பாட்டியிருக்காங்க ஐஏஎன்எஸ்ல. நான் வந்து அந்த நம்பருக்கு நான் போகவே இல்லை. ஏன்னா நான் வந்து தொகுதி வாரியாக நடத்தலை. நான் பெர்சன்டேஜ் வச்சு தொகுதி பார்க்க முடியாது. தொகுதி வந்து 234 தொகுதி போகணும். குளித்தலையில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது தனி, திண்டுக்கல்ல யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது தனி. இது ரெண்டுமே நீங்கள் வேறையாக பார்க்கணும். இங்கே நான் வந்து திண்டுக்கல்ல ஒரு சர்வே பண்ணிவிட்டு விருதாச்சலத்தை இவர் ஜெயிப்பார்னு சொல்கிறது வந்து அபத்தமானதாக இருக்கும். அப்போ நான் சர்வே வந்து கான்ஸ்டிடியூன்சி வைஸ் பண்ணலை. நான் வந்து சாம்பிளிங் நான் வேறு இடத்துக்கு பண்ணேன். ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரி சாம்பிளிங் வச்சு நான் பண்ணேன். அந்த கணக்குப்படி நான் வந்து பெர்சன்டேஜ் தான் சொன்னேன். பெர்சன்டேஜ் வந்து அட்வான்டேஜ் ஏடிஎம்கேன்னு நான் சொன்னேன். இவங்க ஒரு நம்பரும் போடுறாங்க. அதனால் அவர்கள் தான் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான என்ன பண்ணான்னு சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. பர்சன்டேஜ் வைஸாக நாங்கள் ரீசெண்டாக போட்ட சர்வேவும் அவங்க போட்டிருக்க சர்வே ஒரே மாதிரி இருக்குது. தட் இஸ் வாட் ஐ கேன். நம்பர் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க வந்து 114லேருந்து 127 கொடுக்குறாங்க. உங்கள் கணிப்புப்படி தனிப்பெரும்பான்மையாக அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தேதிக்கு கடுமையான ஃபைட்டுங்க. அதுதான் ஹானஸ்டான பதில். கடுமையான ஃபைட்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கடுமையான ஃபைட்டில் 3 நடக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 3 தான். ஒன்று ஹங் அசம்பிளி மாதிரி 2 பேருக்கும் கடுமையான போட்டி வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏடிஎம்கே ஸ்வீப் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா டிஎம்கே ஸ்வீப் எடுக்க வாய்ப்பு இருக்குது. என்ன சார் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, ஏடிஎம்கே 180 சீட் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிர்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா எப்படி இந்த ஓட்டு பிளவுபடுதுன்னே சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம வந்து அதுதான் ஹானஸ்டான பதில். நான் வந்து ஒரு நம்பர் சொல்லிட்டு இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு பொருள் அர்த்தம் இல்லை. அது வந்து நான் வந்து ஒரு நம்பர் சொன்னால் அது சரியாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட். அப்போ வந்து ஒரு யூகத்தில் போயிட்டு இப்படி சொல்லி அடிச்சு வைப்போம். நம்ம ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவோம், ஏடிஎம்கே 180 சீட் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி வச்சுருவோம். அப்புறம் கேட்டால் ஸ்விங்கு மாறிச்சுன்னு அப்புறம் சமாளிச்சுக்கிறோம். இந்த ரஜினி கட்சி ஆரம்பிக்க கட்சி சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அப்புறம் வந்து ஆரம்பிக்கலன்னு சொல்லி இவங்களா மாற்றி சொன்னாங்க பாருங்க. அவர் ரஜினி ஒரே ஒரு தான் சொன்னார் வாழ்க்கையில், 2014 சொன்னார். அவங்க 96 சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஆரம்பிக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அப்படி ஒன்று சொல்லிட்டு நம்ம அப்புறம் மாற்றிட்டு ரஜினி பல்ட்டின் செய்து போடுற மாதிரி மக்கள் மாற்றிட்டாங்க சொல்கிறாள். நாங்களே என்னுடைய கணக்கில் கடுமையான போட்டி நிலவுது. விஜயும் சீமானும் ஆட்சியில் அமர வைப்பவரையும் ஆட்சியில் இருந்து யார் வரக்கூடாதுங்கிறதையும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அது வந்து இன்னும் க்ளோஸ் டு த நெக் தான் பார்க்குறதா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போதைக்கு கடுமையான போட்டி நிலவுது. எப்படினாலும் திமுக ஆட்சி வந்து தொடர்ந்தாலும் வியப்பதற்கில்லை, அதிமுக ஆட்சி வந்தாலும் வியப்பதற்கில்லை. அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தனிப்பெரும்பான்மையாக அது என்னை பொறுத்தளவுக்கு தனி பெரும் கட்சியாக ஏடிஎம்கே இருக்கும்னு நினைக்கிறேன். தனி பெரும் கட்சியாக ஏடிஎம்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அலையன்ஸாக எப்படி வந்துலாம் நீங்கள் இப்போ அவங்க கொடுத்த ரிசல்ட் நம்பர்லேயே 10 சீட்டு தான் முன்ன பண்ண இருக்குது. ஸோ 10 சீட்டில் எப்படினாலும் வந்து நிற்கலாம்ல, நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ இப்படி போய் நான் ஒரு எப்பயுமே வேற ஒரு இடத்துல பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு 5% மேலே டிஃபரன்ஸ் இருந்தால் தான் கான்கிரீட் விக்டரி பற்றி பேச முடியும். இல்லைங்க கிளியராக ஒரு ஸ்விங்கு தெரியுதுன்னு. 5% கீழே எந்த பார்ட்டி இருந்தாலும் சரி, அது ஏடிஎம்கே லீட் எடுத்தாலும் சரி, டிஎம்கே 5% கீழே என்ன டஃப்பான ஃபைட்டுங்கிறது ஹானஸ்டான பதில். நான் வந்து 2014 களத்திலேயே சர்வே பண்ணிட்டு அடிப்பில் சொல்கிறேன். 3% 3% இருந்துச்சுன்னா கடும் போட்டிங்கிறதோட நிறுத்திக்கணும். அவனை இவங்க அப்படி சீட்டு அவங்க அப்படி சீட்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு நம்ம இன்னைக்கு கிடைச்சது மைக்குங்க சொல்றதுக்காக இருக்குமே தவிர ஃபேக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு காலையில் திமுகவினுடைய மாவட்ட செயலர் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் உழைப்பை வந்து அள்ளி கொடுக்கணும், யார் யாரெல்லாம் வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி, உள்கட்சி பிரச்சனையெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு உழைப்பை மட்டுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு முன்னாடி ஜெயிக்கணும்னு சொல்லலையா? அமைச்சர் யார் யாருன்னு சொல்லிட்டாரா? ஜெயிக்கணும்னு சொல்லலையா? ஜெயிச்சா தானே அமைச்சர். 200 தொகுதி வரைக்கும் நம்ம வந்து உங்களுடைய நண்பர்கள்லாம் பேட்டியில் கேட்ட மாதிரி அது கூட்டணி அமைச்சரவை அமையுமா தனி அமைச்சரவை அமையுமான்னு ஏடிஎம்கே பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ ஏடிஎம்கே ஆட்சி வரப்போது அவங்களே கன்வின்ஸ் ஆகிட்டாங்களான்னு பார்க்கணும். அவர் வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு, களப்பணியில் டிஎம்கே மாஸ்டர்ஸ். நான் பல முறை சொல்லியிருக்கேன், எனக்கு அதில் எந்த மாற்றம். அந்த மாதிரியான எக்ஸல் வந்து என்டி அலையன்ஸும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் களப்பணியில் அட்வான்டேஜ் டிஎம்கே எடுக்கக்கூடியவங்க பைசா நகர்த்துறது, ஆள் பிடிக்கிறது, கேண்டிடேட் நிப்பாட்டுறது, போலீஸை ஹேண்டில் பண்ணுறது, ஆஃபீஸர்ஸை சேலஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் உள்ளவங்க. அதனால தான் திமுகவில் வேறு எந்த கட்சியிலுமே இல்லாத அளவுக்கு அந்தந்த ரீஜனில் வந்து குட்டி தலைவர்கள் இருப்பாங்க. வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ் ஒன்று இருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலின் வந்து பார்த்துக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒருத்தர் பார்த்துக்கூடாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருத்தர், அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் கோஆர்டினேட்டர் நான் திரு எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு எங்களுடைய ஆண்டு விழாவில் சொன்னேன். மேலே ஒரு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு நெட்வொர்க்கிங் கோஆர்டினேஷன் இருக்குது. ஆனால் கீழே அந்த வரைக்கும் போய் சேருதாங்கிறத பார்க்கணும். அது வந்து டிஎம்கேல செஞ்சுருவாங்க. அதர் தென் காங்கிரஸ் அண்டு டிஎம்கே. இப்போ அதுதான் ஒரு பிரச்சனையாகும் நான் நினைக்கிறேன். திருச்சியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் காங்கிரஸ் டிஎம்கேக்கான கோஆர்டினேஷன் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பிஜேபிகிட்ட ஏடிஎம்கிட்ட அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் கிரவுண்ட் லெவலில் கடைசி வரைக்கும் அதிமுக எல்லா கட்சிகளையும் அரவணைச்சிட்டு போய் பிஜேபியிலேருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துலேருந்து தமாகலேருந்து பாமக எல்லாருமே அரவணைச்சிட்டு ஏடிஎம்கே போனாங்கன்னா அட்வான்டேஜ் ஏடிஎம்கே தான். அது வந்து அவங்க இல்லை அவங்க பார்த்துட்டு ஒருத்தர் நான் செலவழிக்க மாட்டேன் நீ செலவழிக்க மாட்டேன் எனக்கா உனக்கா அப்படின்னா அது வந்து ஏடிஎம்கேக்காரங்க வந்து பிஜேபிலாம் ஒரு கட்சியா சின்ன கட்சி, அவருக்கு எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சாங்க.
பிஜேபிக்காரங்க வந்து அவங்க தானே ஜெயிச்சு அமைச்சராக போகிறாங்க, முதலமைச்சராக போகிறாங்க, நான் சும்மா இருக்க எனக்கு எதுக்கு அப்படின்னு நினச்சாங்க. இந்த மாதிரி ஆளாக நினச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கான வெற்றி உத்தரவாதம் கிடையாது. 2 பேரும் பரஸ்பரம் காலை பிடிச்சி உள்ள இழுக்கிறது தானே. 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் டிஎம்கே வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். கலப்பணியில் அவங்க மாஸ்டர்ஸ். 2 பேரும் திமுகவும் காங்கிரஸும் எந்த அளவுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ கூடுதலா கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னேன், அகில இந்திய தலைமையும் மாநில தலைமையும் நல்லா இருக்குது. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கே வரமாட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு இந்த விஷயங்களில் உடன்பாடு இல்லைன்னு. பட் வந்து ஆல் இந்தியா லெவலில் வந்து டிஎம்கே நல்லா இருக்காங்க. ஸ்டேட் பிரசிடென்ட் வந்து சர்வப்பரி தியாகம் பண்ணியே உட்காந்துருக்காரு. எப்படி திரு நயினார் நாகேந்திரன் அதிமுக ஃபுல்லாக கொடுத்துட்டாரோ அதே மாதிரி வந்து திரு செல்லப்பேர் வந்து டிஎம்கேக்காக கொடுத்தான்னு பார்க்கணும். ஆனால் கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு விஷயம் பார்க்கணும். கிரவுண்ட் லெவலில் நான் வந்து டிஎம்கே சொல்லுவோம், திருச்சியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அந்த களப்பணியில் வந்து காங்கிரஸ் டிஎம்கே கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பிஜேபி டிஎம்கே மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆகாமல் அவங்க கொண்டு போகணும். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிற மாதிரியும் பார்க்குறோம். தொகுதி ரீதியாக எந்த மாதிரி சொல்ல முடியாது, செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கோச்சுக்கிட்டு எங்கே போவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. நீங்கள் வந்து அம்மா வீடோ அண்ணனோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மனைவி வந்து கோச்சுக்கிட்டு வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. அம்மா வீடே இல்லாத இல்லாட்டி வயசான அம்மா அப்பா இருக்கிற இல்லாட்டி அண்ணன் தம்பி இல்லாதவங்க எங்கே போவாங்க? அவங்க வந்து அடியோ பிடியோ வாங்கிட்டு பேசாமல் உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் அப்படி இருப்பாங்க. அது மாதிரி வந்து ஏடிஎம்கே தனியாக இருந்துச்சுன்னா எல்லாம் பாஞ்சு வந்திருப்பாங்க. இன்னும் 2024 மாதிரி ஏடிஎம்கே இருந்துச்சுன்னா பாஞ்சு வந்திருப்பாங்க. எல்லாமே அலைன்ஸ் வந்திருக்கும் இந்த பக்கம். ஏடிஎம்கே பிஜேபி கூட இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு காரணம் சொல்ல முடியலேன்னு அல்லாடிட்டு இருப்பாங்க. டிவிகே கூட போனால் டிவிகே வந்து அந்த அளவுக்கு பலமாக இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம போய் ஒரு பெட்டர் மக்கள்னால கூட்டணி அமைக்கலாம். அதோட 2016 பெட்டராக ஒன்று பண்ணலாமே தவிர பெருசாக வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போயிருமேன்னு கவலைப்படுறாங்க. அதனால் பைசாவோ சீட்டோ கொடுக்குற வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாம்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இது எப்படி அரவணைச்சு எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் 25ல் வந்து 5 தவிர 20 அரவணைச்சிக்கப்பட்டது தான். அதில் என்ன இருக்குது? நீங்கள் இந்தியன் முஸ்லீம் என்ன செய்யப்படுறாங்க, மனிதநேய ஜனநாயக கட்சி என்ன செய்வது, மனிதநேய மக்கள் கட்சி என்ன செய்வது, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என்ன செய்வது, யார் என்ன செய்யப்படுறா? எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. என்ன செய்ய போறீங்க? எல்லாம் உதயசூரியன் தான். திமுக எல்லாம் மதிமுக. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ண வேண்டியது 5 கட்சி தான். 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இன்னும் யாராவது கணக்கு தேமுதிக, அந்த மாதிரி இந்த மாதிரி 4-5 தவிர வேறு யாரும் சரி பண்ணுறதுக்கு உங்களோட 20 கட்சி நீங்கள் சொல்லுவீங்க. 20ம் உள்ளுக்குள்ளே ஒன்று தான். அது ஒன்று 5 கட்சி தான் அங்கே வந்து அலைன்ஸ். அதுதான் அவங்க வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறவங்க. லாஸோ ஏதோ பெர்செப்ஷனோ கொடுக்குறவங்க. அந்த 5 பேரை மட்டும் சமாளித்த போது மற்றெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றெல்லாம் அது ஸ்மூத்தில் தான் போயிட்டு. என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவார் அப்படிங்கிற மாதிரி டாக்கெல்லாம் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட வந்து அது உண்மை இல்லை, அந்த செய்திகள்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் வருது. சிடி நிர்மல்குமார் அதிகாரப்பூர்வமாக அவர் ட்விட்டர் பக்கத்தில் நாங்கள் யாரோடையும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தையை நடத்தலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. கூடுதலாக விஜய் அவர்கள் டெல்லி போனதையும் நம்ம செய்திகளாக பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் அந்த என்டிஏ கூட்டணியில் விஜய் வர்றது இல்லை அப்படிங்கிறது ஆயிடுச்சு. சிடி நிர்மல்குமார் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார். ரைட்லா, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அதிகாரப்பூர்வமாக யார் அறிவிச்சிருந்தா? நீங்கள்லாம் ஏன் செய்தி போட்டீங்க? அப்போ நீங்கள்லாம் உங்களுடைய சோர்ஸஸ் வச்சு செய்தி போட்டீங்க. அப்போ சிடி நிர்மல்குமார் பேசுகிறது பொய்ன்னு செய்தி போட வேண்டியதானே? ஏமாத்துறாரு. முந்தானத்து தான் இவர் அவரும் பேசுனாங்க, சாயந்தரம் தான் வந்து இவர் அவரும் பேசுனாங்க, விஷ்ணு ரெட்டி இவரும் பேசுனாங்க, ஜெகதீஷ் இவரும் பேசுனாங்க, விஜயும் அவரும் பேசுனாங்க. நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லலை? எல்லா ஊடகங்களும் கிளப்பி விடுறீங்க, பேசுனாங்க. இப்போ நிர்மல்குமார் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு அதிகாரப்பூர்வம். அப்போ நிர்மல்குமார் பொய் சொல்றாருன்னு சொல்லுங்க. மாவட்ட நாங்க கருத்து வச்சாங்க அப்படிங்கிறதா ஒரு செய்தியா வந்துச்சு. ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினாரு. எல்லாரும் டிவிக்கு கூட போனோம்னாங்க. என்ன பண்ணாரு அவரு? டிஎம்கே கூட போயிட்டார். அப்ப கருத்து 1000 சொல்லுவாங்க சார். என்ன முடிவெடுக்குன்னு சொல்லுவோம். நீங்க என்ன பிஜேபியும் அவங்களும் பேசுறாங்க, ஏடிஎம்கே அவங்களும் பேசுறாங்க, டிவிகே என்டிஏக்குள்ள போகுது, டிவிகே மிரட்டுறாங்க, சிபிஐ விசாரணை கழுத்தை நெரிக்கிறாங்க சொல்லிட்டே இருந்தீங்களா? இல்லை. அப்புறம் நீங்கள் சரி சிடி நிர்மல்குமார் அதிகாரப்பூர்வமாக சொல்லி அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, அதை பார்க்க மாட்டேன்றீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று சொல்லியிருக்காரு, முந்தானத்து எங்கள் ஈவெண்ட்டில் சொன்னார், அதை பார்க்க மாட்டேன்றீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமுறை சொல்லிட்டார், எங்கள் ஈவெண்ட்டில் ஓப்பனாக சொன்னார். யார் கூடங்க பேசுகிறா, யாருங்க பேசுகிறா சொல்லுங்க. நீங்களா பேசுகிறாங்கன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் சொன்னார்? இல்லை அவர் போய் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். ஒன்று நான் வி வேர் ராங் இன் தட் அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை தேர் லையிங்னு சொல்லுங்கள். அப்படியே அடுத்த நியூஸ் கலந்து போயிட்டு அவங்க தொடர்ந்து அதை மறுக்கவே இல்லையே. இன்னைக்கு தானே சிடி நிர்மல்குமார் மறுத்திருக்காரு. அவர் மறுக்காமல் இருக்கிறார் அப்படின்னா போய் சொன்னாருன்னு சொல்லுங்கன்றேன் நான். யூ எக்ஸ்போஸ் ஹிம்னு சொல்றேன், இல்ல யூ அப்பாலஜைஸ்னு சொல்றேன். நீங்க வந்து பேசுறாங்க நீங்க இப்ப பேசலன்னு சொல்லிட்டாரு, அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாரு. எது உண்மை? நீங்க பேசலான்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப அவர் பேசலன்னு சொன்னா எது உண்மை? எங்களுக்கு சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. அவர் போய் சொல்றாருன்னு சொல்லுங்க, இல்ல நாங்க தப்பா போட்டோம் சொல்லுங்க. கிரெடிபிலிட்டி வேண்டாமா சார்? யார் பேசுறாங்கன்னா சுத்தி, நான் பல முறை சொன்னேன், சுத்தி இருக்கக்கூடியவர்கள் நலம் உரிமைகள் 1000 பேர் பேசுவாங்க. மாப்பிள்ளை பொண்ணு சம்மதிக்கணும், நலம் உரிமை சேர்ந்துருங்க சார் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏடிஎம்கே பிஜேபி 2024 சொல்லிட்டு தான் நாங்கள் சேர்ந்துருங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவெல்லாம் முடிவு எடுக்கணும். கூட போறவங்க சேர்ந்துருங்க சேராதீங்க சொல்லி நீங்கள் சொல்லிட்டு அதில் என்ன இருக்கு? நான் வந்து பல முறை சொன்னேன், முதல்ல ஏடிஎம்கே விரும்பிச்சு தாவேக்காவுடைய கூட்டத்தை அதிமுக விரும்பியது, பிறகு பாஜக விரும்பியது.
இல்லை நம்ம சேர்ந்தாலும். இப்போ தாவேக்கா விரும்புது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க, அவங்களுடைய தொண்டர்கள்லாம் சொன்னாங்க, மாவட்ட செயலாளர் சொன்னாங்க. அது ஆனால் மேலே முடிவு இது எல்லாருமே விரும்புகிறாங்க, ரைட், ஓகே. அவங்க சம்மதிக்கணும்ல. விஜய் சம்மதிக்கிறாரா, எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரா? இன்னைக்கு ஏதோ ஒரு ஊடகத்தில் பார்த்தேன், அதிமுக 2 பேருமே வந்து 2 பக்கம் போயிட்டாங்க, பிஜேபி விரும்புது, அதிமுக விரும்பல. இதெல்லாம் மாற்றி மாற்றி என்னுடைய கணக்கு சொல்கிறேன் பாருங்க உங்கள்கிட்ட. ஊடகங்கள் எப்படியாவது என்டிஏ அலையன்ஸ் பலவீனமாக இருக்குதுன்னு காட்ட விரும்புகிறாங்க. 3 நாளாக நீங்கள் பெட்ரோல் எவ்வளோ போனீங்க, எவ்வளோ பேர் 1000 பேர் நிப்பாட்டுச்சிங்க. போர் நின்றுச்சா? இப்போ பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அதிகரிச்சிருக்குமா குறைஞ்சிருக்கணுமா சொல்லுங்க சார். போர் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ பிரச்சனை தட்டுப்பாடு கூடி இருக்கணுமா குறைஞ்சிருக்கணுமா? இப்போ எங்க பெட்ரோல் பங்க் கூட்டமே காணும்? பதட்டத்தில் மக்கள் போனாங்க. யார் பதட்டத்தை ஏற்படுத்தினா? மோடி சொன்னாரா? அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னாரா? ஜெய்சங்கர் சொன்னாரா? யார் சொன்னா? எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க. அதான் சோஷியல் மீடியால செய்தி வந்துச்சு. அதான் மீடியால சொல்லுங்க. சோசியல் மீடியா வந்துச்சு. எங்க அப்பாவு கேட்டாரு, சபாநாயகராக இருந்தவர், பாருங்க இப்ப இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்ற. யார் வர வச்சா? ஆப்ப விக்கல, தோசை விக்கல, இட்லி காணாம போயிடுச்சு, அமேசான்ல இது விக்குது, எலக்ட்ரிக் குக்கர் வந்து தீர்ந்து போச்சு. அதெல்லாம் உண்மைதான். நீங்க சொல்றீங்க உண்மைதானே? அது எப்படி இருக்கும்? நானே வாங்கணும் முயற்சி பண்ண அது இல்ல சார். ஐயோ, தாவேகா கூட்டணி போய் பேசுனீங்க நீங்க தானே பேசுன, அதே உண்மைதான் சொல்ல வேண்டியதானே? நான் முன்னாடி தானே கேட்டேன், 2 நிமிஷம் முன்னாடி தான் கேட்டேன். தாவேகா கூட்டணி பேச்சு போட்டியில இல்ல. மாவட்ட செயலாளர்கள் இந்த கருத்தை புசி ஆனந்திட்ட வச்சிருக்காங்க. மாவட்ட செயலாளர் வச்சிருக்கத நானும் நியூஸ் போட்டிருக்கேன். ஏன்ட்ட இருக்கு. அது ஆமா, நான் சொன்னது பேச்சுவார்த்தை நடக்குது போட்டிங்களா இல்லையா? நடந்துச்சு. யார் நடத்தினா சொல்லுங்க. அது இல்லன்னு மறுத்தாரா இல்லையா? பாருங்க, இப்படி சொல்றீங்களா? நான் அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து தோசை சுடுற சட்டுவம் கிடைக்கல சொன்னீங்கல்ல, அது மாதிரி சொல்லுங்க. தாவேகா பேசவே இல்லைன்னு. இல்ல நான் தப்பா போட்டேன்னு சொல்லுங்க. யாரா ஒரு ஊடகம் சொல்லுங்க. அப்ப வேற இப்ப இங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பற்றி பிரச்சனை வருது, பேச்சு வருது, டபாக்குன்னு பெட்ரோலுக்கு போயிடுவோம். இல்லை பெட்ரோல் இல்லை சட்டம் ஒழுங்கு அப்படியே விட்டாச்சு, இல்லை பெட்ரோல் பக்கம் போயாச்சு. அதுக்கான திட்டமிட்டு பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு கேள்வி வச்சுக்கு. இப்போ எங்கே போச்சு? போர் நின்றுச்சா? காசா வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. 4 பக்கம் அடிச்சுட்டு இருக்கு இஸ்ரேல். போர் தொடர்ந்துட்டு இருக்கு. ஜூனியர் கம்பெனி வந்து இருக்கிறாரா இல்லையா போயிட்டு இருக்கு. அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்க. எங்கே போச்சு உங்கள் பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு, கமர்ஷியல் போச்சு. கேஸ் சிலிண்டர் விற்பனையாளர்கள் சொல்றாங்க தட்டுப்பாடு இல்லைன்னு, பெட்ரோல் டீசல் விற்பனையாளர் சொல்றாங்க தட்டுப்பாடு இல்லைன்னு, தமிழ்நாடு அரசு அம்மா உணவன் சொல்லுது கடை மூட மாட்டோம்னு, எம்டிசி பஸ் சொல்லுது நாங்கள் ஷார்டேஜ் பண்ண மாட்டோம்னு. யாருமே சொல்லு. எப்படி வந்துச்சு இந்த பதட்டம்? எப்படி ஒரு பதட்டம்? அப்ப வேற விஷயத்தை மாத்திர கொண்டு வரீங்க. அதுதான் இங்கே நடக்குது. பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தை என்ன கண்டுபிடிங்க? அப்ப டிவிக்கு இல்லைன்னா என்டிஏவால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு நேரடி செட் பண்ண பாக்குறீங்க. அதுக்கு ஊடகங்கள் துணை போயிட்டு ஆமா ஆமா ஏதோ என்டிஏ அலைன்ஸ் பலவீனமா இருக்கிற மாதிரியும், டிவிக்கே வந்தா தான் ஜெயிக்குங்கிற மாதிரியும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுற முயற்சி. அப்போ பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா அப்படி ஒரு பிம்பம் வந்து சேர்ந்துருமா சேரலையா? அப்போ கஷ்டம். இப்படி ஒரு பிம்பத்தை கொண்டு வர பார்க்குறீங்க. என்ன தேமுதிக சேர்ந்து தான் டிஎம்கே பலமாயிருச்சா? கமலாசன் சேர்ந்தோடனே 100 சீட் கூடி போச்சா திமுகக்கு? அவங்களாம் எப்படி சேர்ந்தாங்க? இங்கே ஒரு சேரணும் என்ன கட்டாயம் இருக்குது? ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து உங்களுக்கு கண்ணில் தெரியலையா? அம்மா மக்கள் முன்னேற்ற அதிமுக சேர்ந்து கண்ணில் தெரியலையா? அப்போ நீங்கள் மீடியாக்கள் விரும்புறது என்ன? என்டிஏ பலவீனமாக இருக்குன்னு காட்டணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி சொல்லிடுவீங்க. கூட்டணி வரல, நீங்கள் தான் கூட்டணி வரலமீங்க, நீங்கள் தான் கூட்டணி பேசலமீங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. பவன் கல்யாண் வந்து விஜய்கிட்ட பேசினார் அப்படிங்கிற செய்தியை நான் வந்து 100 முறை சொல்லியிருக்கேன். தயவு செய்து என்னுடைய மீடியாவை நீங்கள் ஒரு தடவை பாருங்க, இல்லாட்டி என்னுடைய பேட்டி ஒரு தடவை. நான் ஆமான்னு சொல்கிறேன். நான் பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்லல. நான் சொல்றது விஜயும் அமித்ஷாவும் முடிவு பண்ணணும்னு சொல்ல வரேன். நலம் விரும்பிகள் பேசிக்கொண்டே இருப்பார். நான் தெளிவாக சொல்றேன், நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லையே. 2024 ஏடிஎம்கே பிஜேபிக்கு எல்லாருமே பேசுனாங்க, ஆமான்னு சொன்னேனே. ஏன் நடக்கல? அதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. விஜய்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, விஜய் கேட்பார், அப்படியா அமித்ஷாட்ட எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கும்பார். நடக்கணும்ல எல்லாரும் சொல்லுவாங்க, வாங்க சார் அலைன்ஸ் போவாங்க சார். திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த வேலையை பார்க்க போட்டேன், சும்மா ஒரே மேட்டர் பேசிட்டு வாங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டு இவ்வளோ தான். நீங்கள் வந்து எதாவது போயிட்டு நலம் விரும்பிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் மறுக்கலை. அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய பேர் உள்ள தலையிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, நான் மறுக்கல, ஆமான்றேன். அது பேச்சுவார்த்தை. நீங்க நினைக்கிறீங்க அப்ப வந்து இவர் போயிட்டாரு, அப்ப அவர் போயிட்டாரு, அப்ப பேசுவார். பவன் கல்யாண் பேசியிருப்பாரு, பீஸ் கோயில் பேசியிருப்பாரு, எல்லாருமே பேசிட்டே இருப்பாங்க. எங்க நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த 2 பேர் பேசினா மட்டும் தான் நடக்கும். பவன் கல்யாண் அண்மையில் தந்தி டிவி பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார். நான் திரும்ப சொல்றேன், இவர்கள் நேரடியாக பேசியிருப்பாங்கிறதுக்கான எந்த ப்ரூஃபும் உங்கள்கிட்ட கிடையாது. அதை தான் நான் 100 முறை சொல்லியிருக்கேன். நான் சொல்லுவேன், நலம் விரும்பிகள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், அது தூதுவராக இல்லை. இதே பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு பேசினது வேற, இங்கே நடக்கிறது வேற. இதுதான் சந்திரபாபு நாயுடு அலையன்ஸ் பேசினார், உட்கார்ந்தார், மெட்ரலைஸ் பண்ணார், இவங்களை விட்டு கொடுக்க வச்சார், அவங்கள விட்டு கொடுத்தார், தானே விட்டு கொடுத்தார். பியூட்டிஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட். அவருக்கு தேவை. இவங்க கேட்டால் சொல்லுவாங்க. நான் பல முறை ரஜினிகாந்த் வந்து 1000 பேர்கிட்ட பேசியிருப்பார், 1000 பேர் சொல்லியிருப்பாங்க.
கேட்கறது அவங்க இஷ்டம் இல்லை. ரஜினிகாந்த் அப்படி சொன்னீங்களாமே, ரஜினிகாந்த் உங்கள்கிட்ட பேசினாராமே. ஆமாம், இல்லை எல்லாரும் எல்லாத்தையும் பேசுவாங்க. அது கூட்டணி பேச்சாக நம்ம எடுத்துக்கொள்ள கூட்டணி பேச்சு 2 பேர் தான் பேச முடியும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். என்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷா செஞ்சு அன்னைக்கு தானே கூட்டணி உறுதியாச்சு. அதற்கு முன்னாடி 100 செங்கோட்டையனை போய் பார்த்துருந்தார்ல, திருமதி நிர்மலா சீதாராமனை பார்த்துருந்தார்ல. எல்லோரையும் பார்ப்பார்கள், போயிட்டே இருக்கும். அது இல்லை, அது நிறைய ஓடிட்டே இருக்கும். அதுக்கு 100 காரணங்கள் இருக்கும். நீங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திச்சாதான் அது பேச்சுவார்த்தை. அமித்ஷாவும் விஜயும் பேசினாதான் நான் சந்திக்கணுங்கிற அவர்கள் பேசினாதான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். மற்றவங்களாம் சார் அவங்க அப்படின்றாங்க சார், இவங்க இப்படின்றாங்க சார், அவங்க 65 வரமாட்டாங்களா சார், துணை முதலமைச்சர் ஒத்துக்கல மாட்டாங்களா சார், 2.5 வருஷம் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊடகத்தில் செய்தி போட்டே இருக்க வேண்டியது. இது எந்த கட்சி பேசலன்னு யாராவது சொல்லுங்க. எந்த கட்சி பேசலன்னு சொல்லுங்க. நான் எங்கள் அண்ணன் சீமான் ஓப்பன் என்கிட்ட எல்லா கூட்டணியும் பேசினாங்கன்னு சொன்னாரே, அவர்கிட்ட பேசலையா? அப்போ அவருக்கு ஒரு 10% 8% ஓட்டு வச்சிருக்காரு, அவர்கிட்ட பேசல. எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. அவர் உடனே கூட்டணி போயிட்டா ஏன் போடல? திமுக வலை வீசுகிறது, என்டிகேக்கு ஏன் போடல? அதிமுக தூண்டில் போடுகிறதுன்னு ஏன் பேசல? எல்லாருமே எல்லாத்தையும் பேசிட்டே இருப்பாங்க. அதை வச்சு கூட்டணி நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. விஜய் என்டிஏக்குள்ள போக வேண்டாம் அப்படிங்கறதுக்கான முடிவை ஏன் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க இந்த தடவை 2026? அவர் போக வேண்டாம்னு முடிவு எடுக்கல, அவர் தனித்து போட்டின்னு முடிவு எடுத்தார். அவருக்கு மதுரையை கண்டு கோமானு கூட திருச்சியில் போட்டிட்டாருன்னு அவருக்கு மதுரை பிடிக்காதான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அவர் திருச்சியில் போட்டு முடிவு பண்ணாரு. அது மாதிரி மதுரைக்கு போட்டி. அவர் அப்ப தெளிவான பாதையில தான் இந்த தேர்தலை சந்திக்க அவங்க கட்சி தெளிவான பாதை என்பது வேற, வெற்றிக்கான பாதை. ஏன்னா அவர் தனிச்சுதான் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே சொல்றனால அவர் எந்த இடத்துலயுமே தனிச்சுன்னு அவர் ஆரம்பத்துல சொல்லவே இல்லை. நீங்க தான் மாத்தி மாத்தி சொல்லாதீங்க. அவர் கூட்டணி பத்தி டே 1லயே பேசியிருக்காரு. அமையலன்னு சொல்லுங்க. யாருமே பேசாத போது கூட்டணி பத்தி பேசினவர். நாங்க கூட்டணி கட்சி வருவாங்க, நாங்க அலையன்ஸ் பேசணும். யார் வந்தா சீட்டின் நாங்க என்னைக்கு அலையன்ஸ் பத்தி பேசணும்னு உங்க தலைவர் பேசியிருக்காரு. டே 1ல பேசியிருக்காரு. எங்களோட நம்பி வருவாங்க. எப்படி வருவாங்க? அவங்களா சொன்னானே என்ன எப்படியாவது எங்களை கூட்டணி வச்சுக்கன்னு சொல்லி வருவாங்களா? நீங்க பேச மாட்டீங்களோ? நீங்க பேசுறது யார்ட்டையும் பேச்சுவார்த்தை ஒத்து வரல, சரி வரல. எல்லாரும் ட்ரை பண்ணிருந்தாங்க. அவங்கள சொல்லுங்க, 2 கம்யூனிஸ்டுக்கு தூண்டில் போடலையா? மதிமுக தூண்டில் போடலையா? விடுதலை சிறுத்தை எதிர்பார்க்கல, சொல்லுங்க இல்லைன்னு. அவங்கள பத்தி 4 வருஷம் பாஜக பத்தி பேசுனாங்களேன்னு அண்ணன் திருமாவளவன் கேட்டுட்டே இருக்கிறாரு. திருமாவளவன் பத்தி 2 விமர்சனம் பண்ண சொல்லுங்க, ஏன் பண்ணவில்லை? அப்ப உள்குத்தா திருமாவளவன் கேட்கிறாரு. பாஜக பத்தி அவர் பேச 100 முறை பேசியிருக்காரு. கூட்டத்து எங்களுடைய வாசிச சக்தி கொள்கைன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இவங்களை பத்தி பேசுனதே இல்லையே, 2 கம்யூனிஸ்டுகளை பத்தி பேசுனதே இல்லையே. அப்ப உள்குத்தோ? காங்கிரஸ் பத்தி பேச மாட்டாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரும் சொல்ல மாட்டாரு. கல்வியை மாநில பட்டியலிருந்து எடுத்துட்டு பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டாங்க, பொதுப்பட்டியலிருந்து திரும்பி மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு சொல்றாரு. யார் கொண்டு வரணும்னு சொல்ல மாட்டேன்றீங்க? நீட் ஒழிப்போம் சொல்றாரு. நீட் யார் பண்ணான்னு சொல்ல மாட்டேன்றீங்க? ஃபிஷர்மேன் பிரச்சனைக்கு நான் குரல் கொடுப்பேன்னு சொல்றீங்க. ஃபிஷர்மேன் பிரச்சனைக்கு யார் காரணம் சொல்ல மாட்டீங்க? கட்சத்து யார் கொடுத்த மாட்டீங்க? காங்கிரஸ் அவ்வளவு சைலண்டா இருக்காரு, கண்ணு காணாம இப்படிக்கா திரும்பி பேசிட்டு இருக்கிறாரு. உள்குத்து தானே. அலையன்ஸ் 1000 பேர் பேசுவாங்க. அவர் வர விரும்பலன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அவர் ட்ரை பண்ணார், அமையல. ஆரம்பிச்சு போயிட்டு ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார், வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம், வரணும் தனியாக தான் போகணும் போல தெரியுது, தனியாக போயிட்டு இருப்பேன். தாவேக்கா 37 நாளில் இப்போ என்ன பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 234 கேண்டிடேட்டை தேடணும். ஒரு 15 நாளில் எல்லாமே வேட்பாளர்கள்லாம் சிக்காமலா போயிடுவாங்க. யாராவது வருவாங்க, தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிச்சு தான் அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணி கிட்டத்தட்ட வேட்பாளர் அறிவிச்சு அவங்க எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட 24 நாள் அறிவிச்சாங்க. அதை பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்க இந்த 2026 எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? ஒரு சவாலான காலகட்டம். நாம் தமிழருடைய வாக்குகளை தாவேக்கா பெருசாக எடுத்துச்சு. அதை அண்ணன் அவனுடைய புத்திசாலித்தனத்து மூலமாக மீட் அவுட் பண்ணிட்டாரு, நியூட்ரலைஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய ஓட்டு தக்க வைக்கப்படும் நினைக்கிறேன். அது நான் ரிசல்ட் வந்த பிறகு நான் என்னுடைய கணிப்பு சரிதானாங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு மனசில் ஒரு கணக்கு இருக்குது. இப்படி பண்ணது மூலமாக அவர் இப்படி சமாளிச்சாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நான் நினச்சது கரெக்டு தானாங்க. நான் சொல்ல வருது, அவர் தன்னுடைய வாக்கை தக்க வைத்து கொண்டார். வாக்கு வச்சு கொண்டார்னா எதை அவர் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் தாவேக்கா வந்தோடனே இளைஞருடைய வாக்கு அங்கே போச்சு. இளைஞருடைய வாக்கு முதல்ல நாம் தமிழர், அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாங்கிற வாக்கு ஒன்று இருந்துகிட்டே இருக்குங்க, தமிழ்நாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதற்கு வேறு வழியில் அவங்க தான் பல முறை சொன்னாங்க. அவங்க தான் ராமதாஸ் பின்னாடி போனாங்க, அவங்க தான் மூப்பனார் பின்னாடி போனாங்க, அவங்க தான் விஜயகாந்த் பின்னாடி போனாங்க, அவங்க தான் மதிமுக பின்னாடி போனாங்க, அவங்க தான் பாஜக பின்னாடி வந்தாங்க. எல்லா கட்சி பின்னாடி அவங்க தான் ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம்னு ஒரு குரூப் வந்துகிட்டே இருக்கு. அதில் ஒரு கன்விக்ஷன் ஏற்பட்டது திரு சீமான்ட்ட தான் முதல் முறையாக. ஆனால் அவர் தமிழ் எக்ஸ்ட்ரீமிசம் பேசுகிறாரேன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்விக்ஷன் ஏற்பட்டுக்கிட்டே வருது. படக்குன்னு அண்ணாமலை என்ட்ரி கொடுத்து பிஜேபியில் வரணும், தேசிய கட்சியாக இருக்குது, எக்ஸ்ட்ரீமிசம் பேசலை, சூப்பராக இருக்குது, அவர் யூத்தாக இருக்கார், பச்சை தமிழராக இருக்கார். அடுத்து யூத்து பூரா அந்த பக்கம் பிஜேபிக்கு புது ஓட்டு உள்ளே வந்துச்சு. நான் என்கிட்ட பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஒருத்தர் சொன்னார், ஏன் நான் கட்சியிலேருந்து வீட்டிலேருந்து நான் இறங்கி போனேன்னா எதிர யாருமே இருக்க மாட்டாங்க, இப்போ டெய்லி காலைல 10 பேர் எங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க சார் அப்படின்னார். எங்கள் பிஜேபி தான் இப்படி ஜேஜன் ஆயிடுச்சான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு புது ஓட்டு உள்ளே என்ட்ரி ஆச்சு, ஏற்கனவே இருந்ததை தாண்டி.
இப்போ திரு விஜய் வந்த உடனே சினிமா கவர்ச்சியும் சேர்ந்துருச்சு. இங்கே வந்தோடனே அவங்களுக்கு இந்த திராவிடம் பேசுறதுனால இந்த பக்கம் ஹிந்துத்வாங்கிற முத்திரை வந்துருமோங்கிற பயமும் கிடையாது, இந்த பக்கம் தமிழ்ங்கிற முத்திரை வந்துருமோ கிடையாது, எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ வந்து இவர்கிட்ட இருந்த வாக்கு தான் அப்படியே மாறி 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 வெளியில் எடுத்து போய் நிற்குது. இவர்கிட்ட இருந்த வாக்கு கொஞ்சம் அப்படி போய் மொத்தமாக இல்லை, இவர்கிட்ட 8% அப்படி மொத்தமாக போல, அப்படியே ஒரு பர்சன்டேஜ் மாறி மாறி போய் நிற்குது. அப்போ இப்போ வந்து இவர்கிட்ட வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வெளியே போனோடனே இவர் வேற புது வாக்குகளை உள்ள கொண்டு வந்து டபக்குன்னு அதை வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. அந்த சேனிங்கை வந்து பயன்படுத்தி அவர் பக்கம் வந்து இந்த 3 சீட்டில் காய நடந்த மாதிரி இப்படி 2 போச்சு, டக்குன்னு இந்த காயை தூக்கி போட்டுச்சு, அவர் பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நான் நினைக்கிறேன் அவருக்கு என்ன லாஸ் ஆச்சோ அதை பேலன்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணார் என்னங்கிறத நான் நினைச்சது நடந்துருச்சுன்னா அப்புறமா சொல்றேன். ஓகே, இப்போ ராமதாஸும் சசிகலா அவர்களும் என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே தெரியலையே, நான் என்ன சொல்றது, அவங்களுக்கே தெரியல. நான் பாருங்க, தனி மரம் கிடையாது தோப்பு அப்படின்றாங்க, 4 மரம் இருக்குது. நான் அம்மையார் பின்னாடி யார் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு எனக்கு ஒரு முகம் கூட எனக்கு தெரிஞ்ச முகம். உங்களுக்கு யாரும் தெரிஞ்ச முகம் இருந்துச்சா? ஒருத்தர் கூட என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமிலேருந்து செங்கோட்டையிலேருந்து ஓபிஎஸ்லேருந்து எவ்வளோ பெரிய தலைவர்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஐயா ராமதாஸ் வந்து ஒரு நன்றி கடனுக்காக 4 பேர் கொடுக்கணும் பார்க்குற, தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய பேரனுக்கு, ஜிகே மணிக்கு, அவருடைய மகன் தமிழ்குமரனுக்கு, அருளுக்கு, இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் கடைசி வரைக்கும் நம்ம கூட நிற்கிறாங்களேன்னு பார்க்குறாரு. என்ன செய்யறனே தெரியல. ஏடிஎம் கூட தான் பேசுகிறாரு. டாக்டர் அன்புமணி ஒத்துக்கிடுவாரா, திரு எடப்பாடி ஒத்துக்கிடுவாரா, ஒன்றுமே புரிய முடியல. ஸோ அவங்களுக்கே எதுவும் தெரியுமான்னு தெரில. நான் இன்னும் 2 நாளில் வரப்போ 2 நாள் சொல்லிட்டாங்களா இல்லைன்னு பாருங்கள். நீங்கள் கட்சி பேரே இப்போ தான் வச்சுருக்காங்க. மதுரையில் வந்து பஸ் ஸ்டாண்டு மேலே ஒரு போர்டு பார்த்தேன், இதே பேரோட புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர்னு புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டு அப்படியே ஒரு போட்டு பஸ் ஸ்டாண்டு மதுரை பஸ்ஸில் ஒரு போர்டு எடுத்து காட்டினாங்க. எனக்கு அது மாதிரி எங்கே இருந்த கட்சி, என்ன சின்னம் ஒன்றுமே தெரியல. சின்னம் இவங்களா போட்டிருக்காங்க, சின்னம் இப்படி கொடுப்பாங்களா, 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் போட போகிறாங்களா, ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? அவங்க யாரோட கூட்டணி போவாங்க? டிஎம்கே கூட வரும், ஓபிஎஸ் தாவேகா அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்புலையும் இவங்க தரப்புலையும் சசிகலா தரப்புலையும் சேர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், சேர்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெர்செப்ஷன் வைஸில் பில்டப் கொடுக்கும்னு நினைப்பாரு, அது மைனஸாக மாறும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் வந்து விஷயம் பேசினாலும் மருத்துவரையாக்கு பின்னாடியான ஒரு சமூக பின்புலம் இருக்குது. இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, வழக்கில் தீர்ப்பாயிருக்கு. அவர் பேசுகிற விஷயங்களில் மாறி நிற்கும். நீங்கள் வந்து அவர் ஏன் திருப்பரங்குன்றம் பற்றி பேச மாட்டுறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றம் பற்றி பேசி திருப்பரங்குன்றத்தை தீபம் ஏற்றாமல் எங்கே ஏற்றுறது அப்படின்னு கேட்டார்னா மைனாரிட்டி ஓட்டு போயிடும். சரி, திருப்பரங்குன்றத்தை தீபம் ஏற்றக்கூடாது ஏங்க பண்ணுன்னு சொன்னால் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து போயிடுவாங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. சத்தம் காட்டாமல் இருக்காரா, 2 பேரும் ஹாப்பியாக இருக்கான். தலைவர் விடு, 3 கருத்து சொல்லலை, எனக்கு பிடிச்ச கருத்தை நான் வச்சுக்கிறேன், உனக்கு பிடிச்ச தலைவர் கருத்து நமக்கு தெரியாது, அதனால ஹாப்பியாக இருப்போம். பார்க்க ஆணவ படுகொலை நடந்தது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சமூகம் சண்டைக்கு வந்துடும். ஆணவ படுகொலை நடந்தது சரி அப்படி தான் பண்ணணும்னு சொன்னால் இந்த சமூகம் சண்டைக்கு வந்துடும். 2 பேசாமல் இருக்கார், 2 சமூகம் ஹாப்பியாக பின்னாடி வந்துடுது. அண்ணன் ரொம்ப விவரமாக இருக்கார், அவங்க மாட்டு கத்துவாங்க, கூப்பிடுவாங்க, வாவான்னு கூப்பிடுவாங்க, வண்டியில் ஏறுவாங்க, வாண்டடா வண்டியில் ஏறி பேசாமல் உட்காந்துருக்காரு. இவர்கள் நிலைப்பாடு எடுத்தவரெல்லாம் சிக்கல மாட்டிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நிலைப்பாடு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் ராமதாஸை சேர்த்தாருன்னா இன்னொரு சமூக ஓட்டு பெரிய சிக்கலாக மாறும். இவங்களை சேர்த்தாங்கன்னா இன்னொரு சமூக ஓட்டு பெரிய சிக்கலாக மாறும். அப்புறம் இவர் எதிர வந்து நீங்கள் வந்து திமுகவை என்னன்னு சொல்லி விமர்சிப்பார். திமுக ஒரு அடியில் காலி பண்ணிடுற அவரை, பஸ் உங்கள் கூட நிற்கிறாங்களே யாரும் பார்த்தீங்களா அப்படிங்கிற. அதனால் எனக்கு தெரிஞ்சு அவருங்க சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மருத்துவரையாவோ அம்மையாரோ என்ன நினச்சிருக்காங்கன்னு எனக்கு என்னால் கணிக்கவே முடியல. எனக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு என்னால் கணிக்க முடியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி.